தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புதிய எம்எல்ஏக்களுக்கு 15 கோடி ரூபாய் அதிர்ஷ்டம் அடித்தது. புதிய எம்எல்ஏக்களுக்கு 15 கோடி ரூபாய் அதிர்ஷ்டம் அடித்தது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெற்றது. தொங்கு சட்டசபை அமைந்தது. 107 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றது. 11 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு அதற்கு தேவைப்பட்டது. இதற்காக பல கட்சிகளுடன் குதிரை பேரம் நடத்தியது. இறுதியாக அதிமுக 2 பிரிவாக உடைந்தது. ஒன்று எஸ்பி வேலுமணி தலைமையிலும் மற்றொன்று எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும். எஸ்பி வேலுமணி தலைமையில் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று திரண்டார்கள். எஸ்பி வேலுமணி தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்தார்கள். தமிழக வெற்றி கழகம் எஸ்பி வேலுமணி தரப்பிலான அதிமுக எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் நடத்தியது. 15 கோடி ரூபாய் வரை பணப்பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எஸ்பி வேலுமணி தலைமையிலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் 15 கோடி ரூபாய் வரை பணப்பட்டுவாடா செய்துள்ளது. இந்த பணப்பட்டுவாடாவை ஆதவ் அர்ஜுனா மற்றும் அவரது மாமியாரான லால்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சார்ந்த லீமா ரோஸ் இந்த 2 பேரும் சேர்ந்து வழங்கியுள்ளனர். ஆக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேர் 15 கோடி ரூபாய் வாங்கியுள்ளனர். அவர்களுக்கு அதிர்ஷ்டம் அடித்துள்ளது. மேலும் அந்த 25 பேரில் 8 பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. 10 பேருக்கு வாரிய தலைவர் பதவி வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஜோசப் விஜய் குதிரை பேரம் நடத்தி ஆட்சியை தக்க வைத்துள்ளார். தமிழ்நாட்டில் இதுதான் குதிரை பேரம் நடத்தி ஆட்சி அமைப்பது இதுதான் முதல் முறை.